மாணிக்கம், இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஐயோ வேண்டாயா, சின்ன ஜெயில இருந்து ஏன் பெரிய ஜெயிலுக்கு அனுப்புறீங்க? இந்த இடத்துக்கு இப்ப ஏக கிராக்கி, புதுசா பல பேர் விலங்கோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் தான் நினைச்சேன் உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கானே, நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு. நானே போய் அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்பா. மாணிக்கம், நல்லா இருக்கீங்களாப்பா? நான் ஏதோ இருக்கிறேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்கிற? நீ இந்த பட்டணத்துல வாழ்ந்தது போதும், உனக்கு கிடைச்ச பரிசு போதும். வாப்பா, ஊருக்கே போயிடுவோம். இல்லப்பா, நண்பனா நடிச்சு நிரபராதியான என்ன 5 வருஷம் சிறைக்குள்ள உட்கார வச்சானே, அந்த பாவியை கண்டுபிடிச்சு பழி வாங்காம நான் இந்த ஊரை விட்டு நகரவே மாட்டேன். வேண்டாப்பா, அந்த பொறுப்பை எல்லாம் ஆண்டவங்கிட்டே விட்டு. அப்பா, ஆண்டவனுடைய சன்னிதானம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல குற்றவாளி நிறுத்தி ஆகணும். அப்பா, நான் இங்க ஏதாவது வேலை தெரிவிக்கிறேன், நீங்க என் கூட இருங்க. வேண்டாப்பா, நான் உன் கூட இருக்க வேண்டாம். ஏன் என் கூட இருந்தா என்ன? வேண்டாப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். என்னப்பா நீங்க என் கூட இருந்தா கேட்காது. நான் நேரம் வரும்போது சொல்றேன். அதான் இப்ப கேட்காது. நீ எங்க இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு தெரியப்படுத்துறாரு போதும். சரிப்பா, உங்க இஷ்டப்படி. மாணிக்கம், கண்டிப்பா மகன் எழுதுறேன். நல்லா இருக்காதீங்கப்பா. நல்லா இருக்கணும். நல்லா பாத்துக்க, உடம்ப பாத்துக்க. மாணிக்கம், ஆண்டவா, அந்த பாருங்க கிட்ட அந்த மாணிக்கத்தை காப்பாத்து. என் மாணிக்கத்தை காப்பாத்து. என்னம்மா கதை? தொடர் கதையா சிறுகதையா? அண்ணா வாயா ஜம்பு வா. 10 ஆப்பங்குடு. முதல்ல காசை எடு. காசா? அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எது உதையா? நாடி நினைச்சிட்டு இருக்கிற இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி. ஜாக்கிரதை. நீ பெரும் புள்ளி இல்லையா, கரும் புள்ளி. யோ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா, இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வைக்கிற. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்ட துண்டுமா வெட்டி இதை அடுப்புல பொம்பளை சாப்பீஸ் போட்டுருக்க. அட போயா, உன்னை உயிரோட சுட்டு பசிக்கிடுவ பசிக்கு. யாரு? ஏய், என்னடா பண்ண? நீதான் பாத்துட்டு இருந்தியா, என்ன கேக்குறியா? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இந்த பேட்டையில ஏன் அதிகாரத்துக்கு விரோதமா வாலாட்டுறியா? அதிகாரமா? யோ, இந்த சட்னி இருக்க, அந்த காரம் அளவோட இருந்தா தான் நாக்கு ருசியா இருக்கும். அதிகாரமா போயிடுச்சுன்னா நாக்கே குடிச்ச வைக்கணும், தெரியுமா? அது போலத்தான் உன்னை போல அக்கிரமா இருக்காருங்கிட்ட அதிகமான அதிகாரம் இருந்தா நாடே அவ்வளவுதான் க்ளோஸ். புடவை அவுத்ததும் இல்லாம சட்டம் வேற பேசுறேன். ஐயோ, புடவையில தீ பிடிச்சிருக்க. ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா தீயில உடம்பெல்லாம் வெத்திருக்குமே. தம்பி, புத்தால்தனமான காரியம் பண்ண. எல்லாம் பக்காத்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? என் புள்ள அடிபட்டுருச்சு. ஐயோ, என் புள்ள உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு? தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. ஏண்டா கொடுக்குறீங்க? வேண்டாம், கேள்வியா கேட்கிறேன். மனுஷனா மிருகமா? எங்கிட்ட முதல்ல மோதல் நீதான், அதுவும் இந்த 7 குழந்தை மேல. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்காங்க, அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு இந்த ஏழைங்கெல்லாம் நினைச்சா அவங்க கதி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறான் ஐயா. ஏண்டா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான், தெரியுமா? ஏய், மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்தை விட்டு நகராது. பாப்போம்.
கில்லாடித்தனமா இருக்கு. விடுங்கப்பா, மேனேஜே கிடையாது. இப்ப என்ன செய்யணுங்கிற இந்த குழந்தை நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார், தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட முத ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப சரி. My name is Valan. I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ. என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார், இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி. ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். சார், ஏமா என் காயே ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லையா? வாயா. எங்க? அட எங்கம்மா? வாயா. சும்மா வாயா. உட்காரியா. அம்மா, என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்த? யோ, என்னையா கேள்வி இது? நெருப்புல இருந்து உயிரை காப்பாத்தி இருக்கிற உனக்கு ஒரு டான்ஸ் கொடுக்க வேணாமா? இரு வர. இந்தாயா, சாப்பாடு தயார். என்ன ஆப்பமா? ஐயா, அது என்னத்துக்கியா? அது யாவருக்காக செஞ்சது. இது நான் துண்டதுக்காக பண்ணதியா? அம்மா, இது என்னது வாசனை மூக்க துளைக்குது? பழைய சோறு கருவாட்டு குழம்பு. ஆஹா, கருவாட்டு குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. போது வாங்க மாட்டேன். ஆஹா, போடு போடு போடு. ஆமா, அந்த பழத்துல இருக்கிறது யாரு? புருஷன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கழுத்துல பாரு தாலி, கால்ல பாரு மெட்டி. இன்னுமாயா சந்தேகம்? ஓஹோ. ஆமா, உன் புருஷன் யாரு? மினிஸ்டர் பரமசிவம் இருக்காருல்ல? மினிஸ்டர் மினிஸ்டர் சொன்ன உடனே பயப்படுறியா? புள்ளா கேளியா? டெபாசிட் கூட போயிடுச்சுல. புருஷி அவரோட டிரைவர் தான் இந்த புள்ளாண்டா, என் புருஷன். ஓ, டிபாசிட் போன குரூப்பா? யோ, அது சரி. உன் புருஷன் பேர் என்ன? அஞ்சுக்கு அப்புறம் என்ன? என்ன பள்ளிக்கூட மாதத்துல? யோ, கேட்டதுக்கு பதில் சொல்லியா? அஞ்சுக்கு அப்புறம் என்ன? 6. இது என்ன? இதுவா? யோ, தொட்டிக்கையா? நான் கண்ணால ஆனவையா? ஆமா, தப்பு தப்பு சரி தப்பு. சரி, இப்ப சொல்லு. இது என்ன? அதுவா? கண்ணம். புள்ள என்னையா? உள்ளா தலை. உன் தலை. இதுக்கு மட்டும் என்னையா பேரு? இதுக்கு மட்டுமா? முகம். அப்ப சொன்னதையும் இப்ப சொன்னதையும் ஒன்னா சார்? அப்ப சொன்னது 6, இப்ப சொன்னது 6 முகம். அடே, உன் புருஷன் பேர் 6 முகமா? ஆமாயா. இத முன்னாடியே சொல்லி தொலைக்கப்படாதா? ஷோ, புருஷன் மேல சொல்லாமையா? அதுலயும் இந்த ஆள் பெரிய ரவுடி. நான் நினைச்சேன், இந்த மீசை பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. ஆமாயா, அவரு பேரை கேட்டா இந்த பேட்டையும் நடுநடுங்கும். யோ, நீ என்ன உத்து உத்து பார்க்கும்போது எனக்கு பழைய கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா? கதையா? சொல்லு 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 சொல்லு. எனக்கு கண்ணால ஆன புதுசு. என் புருஷனும் நானும் பயாஸ்கோப்பு பார்க்க போனோம். பொய்யில்லையா? அப்போ நான் மூக்கு மூலியமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேனாயா? இப்ப மட்டும் என்ன, நல்ல அழகாத்தான் இருக்க. இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க. அதனால ஒரு ஆள் என்னைய உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, இத பார்த்த என் புருஷன் டபான்னு எழுந்திருச்சார். டை சோமாரி, என் பஞ்சாதி மூஞ்சி நான் சினிமா போஸ்டாடா, பாக்காதடா. கேட்கலையா? திரையும் பார்த்தான். அவ்வளவுதான். வந்துச்சு என் புருஷனுக்கும் ஒரு குரல் கொடுத்தாரு. டேய், என் பஞ்சாதி மூஞ்சியாடா பாக்குறேன்னு சொன்னார். உருளார பட்டாக்கத்தி சொருனாரு. உடல் சரிஞ்சது, உடல் சரிஞ்சது. மர்டர் மர்டர். அந்த ஆளு அந்த ஸ்பாட்டிலே அவுட். போலீஸ் பிடிக்கலையா? ஆள் அம்ட்டாதானையா. பகல் பூரா வெளியங்கனா சுத்துவாரு. ராவான சல்ப்டா போட்டு வந்து வீட்டுல ஒரே ரகல அடி உத குத்து. உன்னையா? பின்ன யாரையா? அதுக்கு இல்ல, 4 பேர் உதைக்க மாட்டாங்களா? மாட்டாங்களே, கிட்ட வர மாட்டாங்களே, பயம்யா. எல்லாம் என் தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல.
ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு நான் முதல்ல வச்சிருக்கிற. அங்க பாரியா சாமி படத்தை. ஓ, அண்ணா படமா? அம்மாடி, அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றதோட நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறதாவது. இந்த பேட்டையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படின்னா இன்றைக்கு கேம்ப் இங்கதான். யோ, நான் கண்ணாலானவையா? அதனால தாமா நான் இங்க இருக்கேன். நீ கல்யாணம் ஆகல, சின்ன பொண்ணு தான். இப்பனா நீ உள்ள, நான் வெளியே. ஐயோ, அந்த பட்டா கட்டி வந்தா சொல்லு. ஏன் கட்டுப்பட்டா சுருள்பட்டா வெளியே படுத்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒண்ணும் தெரிஞ்ச வேணாமா. செல்வராஜ். என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ். சுந்தரராஜ். உனக்கு ஏதாவது ராஜ் வேணுமா? உனக்கு நாகராஜ். நாகராஜ். அது என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு வழி. இந்த நிலைமையிலயா? வழி. வழி. இங்க வா. இந்தா இந்த படி. சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ், சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா. ஐயோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போகாம போறதுக்கு. ஐயோ கன்றாவி. ஐயோ, என்னம்மா? இங்க பாருங்களேன். குழாய திறந்த உடனே தண்ணிக்கு பதிலா மீன் எல்லாம் வந்து விழுகுது. மீனா? மீனா? ஆமா, ஐயோ குட்டி மீன் முருளுது, எழியுது. இது என்ன கெண்டையா, கெளுத்தியா, குறவையா? குறவை. ஏமா என்ன அநியாயமா இருக்குன்னு பாக்குறேன். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப எனக்கு புரியுது. நீங்க இந்த சேரிக்கே புதுசு பாருங்க, அதனால உங்களுக்கு விஷயமே புரியல. இது என்னங்க குட்டி மீன்? போன வாரம் இதே குழாயில இவ்வளவு பெரிய பாம்பே வந்தது. என்ன போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் அலறுது இப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை. நீங்க தான் பத்திரிக்காரங்க, இதெல்லாம் எழுதுறது இல்லையா? என்னங்க கொடுமை? ஐயோ, அங்க பாருங்களேன், அந்த குப்பை கொட்டுற நேர்த்தியே அழக. ஆஹா, ஏமா அங்கதான் குப்பை தொட்டி இருக்க, இங்க ஏமா குத்துறீங்க? தொட்டியாவது பொட்டியாவது இந்த சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நானும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க தொட்டில கொட்டுது. சரிதான் போய. என்ன சார் தலையாத்த நின்றுட்டீங்க? ஒண்ணுமில்ல, நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களேன்னு பாக்குறேன். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். நீங்களா? நான் வந்து சேகரிக்க வந்திருக்கேன் சார் செய்தி எல்லாம். இதெல்லாம் சேகரிச்சாலும் பயனுண்டு சார். நீங்க இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் இதெல்லாம் மாத்த முடியாது சார். உங்களை போல. என்ன ஊருக்கு புதுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? பழசு போகணும்னா புதுசு கூட்டத்தான் வேணும். இந்த சேரிலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு பாக்குறேன். தேவையா? இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? பத்திரிகை மாளிகையெல்லாம் குடிசையா மாறணுங்கிறது ஆசை இல்லை, குடிசையெல்லாம் மாளிகையா மாறணும் அப்படின்னு தெரியும். சர்ச்சில் சொல்லியிருக்காரு. ஹிட்லர். ஹிட்லர் கன்ற அண்ணா சொன்னாரப்பா. அண்ணா சொன்னார். அண்ணாவா? அண்ணா 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 நாங்கெல்லாம் அவரை மறந்துட்டோம். நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் சார், ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க? ஐயா, பதவியில் இருக்காங்களே சில பேர், அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறேன்னு நினைச்சிட்டியா? சரி சார், உங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சார், நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதுக்காக சார், எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா. இன்னில இருந்து நீங்க வேலையில இருக்கீங்க நினைச்சுங்க. மத்தவங்களா எங்க? அங்கங்க தயாரா இருக்கிறாங்க. அதோ திண்ணேர தூங்குறானே, அவன் தான் என்ன அவமானப்படுத்துற மாணிக்கம். அவனை இதே இடத்துல அவமானப்படுத்துறோம். போதாது, அங்கங்கமா வெட்டி போடணும். கத்திரிக்கல முதலாளி. நீ என்னடா ரவுடி? பேப்பர்ல படிச்சதுல? நீங்க சும்மா இருங்க முதலாளி.
அந்த மாணிக்கத்தை இந்த சைக்கிள் செயினால சதசதையா பிச்சு எடுத்துறோம் முதலாளி. போங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன? என் கூட வந்துட்டு இருந்த என் தம்பி காக்காவளி வந்து துடிச்சிட்டு இருக்கான் ஐயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சரி சரி, இதோ வந்துட்டேன். முடியுமா? சீக்கிரமா போய் மிளகா பொடிய தண்ணியில கரைச்சு எடுத்துக்கிட்டு வா. ஓடு ஓடு. ஐயோ, யாருக்குமே கெடுதல் செய்ய கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறானுங்களே படுவாரி பசங்க. அடியே மரகதா, நீ ஓடி போ. நல்லெண்ணையே குதிக்க குதிக்க காய்ச்சி எடுத்துட்டு வா. ஓடு ஓடு. எங்க வாத்தியார் வழி காட்டு. சைக்கிள் செயினை எடுத்துக்கிட்டாங்க வாத்தியார்ட்ட சண்டைக்கு வந்த. இனிமே சைக்கிள் செயினை தொடவியா? சைக்கிளையே தொட மாட்டேன் தாயே. யார் நீங்க? வணக்கம் வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம்னா முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா 2வது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது 2வது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க?
அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லைங்க, எங்க சேரி. சரியா, நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளிப்புடி போட்ட விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டாக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. நாட்டுல என்னமா விலைவாசி விக்கிறீங்க? அரிசி விலை என்ன படி? 5 ரூபாயா? 5 ரூபாய். எப்படியா வாங்க குறைக்கிறது? அடடே, ஊருக்கு புதுசு. வணக்கம். இசை MS விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. எவ்வளவு பெரிய ஸ்டார், பெருங்குட்டி எவ்வளவு சேவை பண்றாங்க பாத்தீங்களா? சேரியை எவ்வளவு சுத்தப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா? எவ்வளவு சூடான செய்தி சுறுசுறுப்பான முடியும். கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடியாரன். அந்த குடியாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடியாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடியாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா, புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தான். அவ்வளவுதாம்மா, கசாம் புசான்னா. அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாரனுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆக்கம், எடுத்தா கத்திய, குடிச்சா பொண்டாட்டி கொண்டே கழுத்தை தூக்கினா தலைய தெருவா லோ லோ நனைஞ்சான். அப்படியே போனான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல, இந்த வீட்டுல உண்மையா நடக்க போகுது. என்ன அது? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா. அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. ஆமாயா, மரியாதையா போயிடியா. நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும், இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ, அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? ஐயோ, நீயும் குடிப்பியா? ஐயா, குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே மாட்டான். சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஐயோ, உன் காலை பிடிச்சு கேட்கறையா, தயவு செஞ்சு போயிடியா. நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே, நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்து. பாப்பா, நான் இங்கதான் படுத்து தூங்கும்.